ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கேரளா பார்டரில் இருக்கோம். எப்போ வெயில் அடிக்குது எப்போ மழை பெய்யுது தெரியல. இப்போ பாருங்கள் திடீர்னு மழை பெஞ்சிருக்கு. உண்மையிலே ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது பார்க்கும்போது. திடீர்னு அப்படியே மழை சாரல் இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கேட்டவங்க எப்போவுமே இந்த மாதிரி சீசன் ரொம்ப நல்லாயிருக்கும், நார்மலாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் இன்னும் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா விதமான ஒரு ஃபண்டமெண்டல் லேர்னிங் பண்ணுறதுக்கான எக்ஸ்ட்ராடினரியான ஒரு லேப் ஃபெசிலிட்டிஸ் நம்மளால் பார்க்க முடியுது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் என்னெல்லாம் இருக்குங்கிறது ஒரு சின்ன சாம்பிள் தான் நான் பார்த்தோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் அடுத்து சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குது, பயோ டெக்னாலஜி பயோகெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது சிவில் இன்ஜினியரிங்கான ஒரு லேப் தான். இந்த லேப் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் லேப் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டில் சொல்லுவாங்க. இது சிவில் இன்ஜினியரிங்க்கு மட்டும் கிடையாது, ஆக்சுவலாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வென்ச்சுரி மீட்டர், ரெசிப்ரோகேட்டிங் மிஷின், கியர் பம்பு, மெட்டாசென்ட்ரிக் ஹைட்டு, சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ஃபீஸ் அண்ட் மவுத் பீஸு, கப்லான் டர்பைன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கப்லான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டர்பைனில் வந்து கப்லான் டர்பைன் ஒரு டர்பைனோட ஒரிஜினல் மாடல் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓப்பன் சேனல் ஃப்ளோ மெஷர்மெண்ட்டுக்கான ஒரு இது வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஹோல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து ஒரு ஃபண்டமெண்டலாக லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ரெக்குவயர்மெண்ட். ஆக்சுவலாக இதெல்லாமே இருக்கிறதுனால சிவில் இன்ஜினியரிங் பொறுத்தவரை ரொம்பவே நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நமக்கு இதை பார்க்கும்போது தெரியுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து இப்போ ஜாப் இல்லை அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. சிவில் இன்ஜினியரிங்கில் இன்னும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. பட் நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஃபண்டமெண்டல் லேப், இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேப்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் என்ன இருக்குங்கிறது நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நம்ம சிவில் இன்ஜினியரிங்குடைய இன்னொரு பார்ட் தான் ஆக்சுவலாக இது வந்து SOM லேப்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் லேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அகைன் இது சிவில் இன்ஜினியரிங் ஒரு முக்கியமான பார்ட். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேபில் ஏதோ லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அவங்கள்ட்டையுமே போய் கேட்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற லேப் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு தெரியுது. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஹலோ, how are you? Fine, good. Hello madam. Hi sir. How are you madam? Fine sir. உங்கள் பேர் மேடம்? Jagdishwari sir. மேடம் எங்கேருந்து வரீங்க? Sir, I'm from Pernakambalayam. பெரியநாயக்கம்பாளையத்தில் வந்துருக்கு. எப்படி மேடம் கேம்பஸ் சொல்கிறது? சிவில் இன்ஜினியரிங்னாலே ரொம்ப டல்லுங்கிறாங்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? No sir. It's actually very good field. நம்மளோட என்ன சொல்கிறது, நம்ம இந்தியாவோட ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டே சிவில் இன்ஜினியரிங் தான். ஸோ in this field it's very essential for our our national development. So definitely அப்படி. Yes. நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லாம் இப்படி பேசக்கூடாது. நோ சார், ஆக்சுவலி நம்மளோட மெயின் மணி ஃப்ளோவே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தானே. ஸோ தட்ஸ் வை அவர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நல்லா விருப்பமாக படிக்கிறாங்களா? வராங்க? யா சார். ஓகே, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நான் இன்ட்ராக்ட் பண்ணிட்டோமா? யா ஷூர். சார் அதுக்கு முன்னாடி இங்கே லேபில் என்னென்ன மாதிரி லேப்லாம் மேடம் இருக்குது சிவில் இன்ஜினியரிங்? சார் ஆக்சுவலி வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் லேப், தென் சாயில் மெக்கானிக்ஸ், ஹைட்ராலிக்ஸ் இன்ஜினியரிங் லெபார்ட்டரி, சர்வேயிங் லெபார்ட்டரி. ஸோ கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போனீங்கன்னா சார் அட்வான்ஸ்டுனா ஹையர் சர்வேயிங் இருக்குது. ஹையர் சர்வேயிங். ஓகே, இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து விருப்பமாக படிக்க வராங்க. இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி மேடம் கொடுக்குறாங்க? சார் ஒரு 80-85% ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஓகே. சார் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் தே விஷ் டு கோ ஃபார் ஹையர் ஸ்டடீஸ். நான் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பேசுகிறேன். எஸ் சார். ஓகே. ஹலோ. ஹாய் சார். how are you? Fine. ஏன் கை கட்டுறீங்க மேடம்? திட்டுவாங்க, அடி போடுவாங்களா? அடி போடுவாங்களா? So my comfort zone for that side. இப்படி உட்காந்துருக்க கம்ஃபர்ட் ஜோனா? பரவாயில்லையே. ஓகே, கை கட்டுறது கம்ஃபர்ட்னா கை கட்டிக்கணும், பிரச்சனை இல்லை. ஓகே. ஓகே, how are you? Fine. சிவா ஃப்ரம் പാലക്കാട്. പാലക്കാട്. ഓക്കെ, നിങ്ങൾ ഇപ്പോൾ മലയാളി? മലയാളി. ഓക്കെ ഓക്കെ. എന്താ സുഖം തന്നെ? സുഖം. ഇതെന്താ കോളേജ് കൊള്ളാം? ഇഷ്ടപ്പെട്ടു. അപ്പോൾ പഠിക്കാൻ പറ്റില്ലല്ലോ? പഠിക്കാൻ കുഴപ്പമില്ല, കുഴപ്പമില്ല, ഇഷ്ടം. ഓക്കെ ഓക്കെ. ഇത് സുഹൃത്തോ? എൻ്റെ ഫ്രണ്ടാണ് അല്ലേ? നിങ്ങളുടെ പേരെന്താ? സൂര്യ. നിങ്ങൾ മലയാളിയാ? മലയാളി. പാലക്കാട്. ഓക്കെ. ഹൗ ഡു യു ഫീൽ അബൌട്ട് ദ ക്യാമ്പസ്? ഗുഡ്. ഇഷ്ടപ്പെട്ടു. ഓക്കെ. ഇപ്പോൾ നാളെ வந்து ഇപ്പോൾ പാലക്കാടിലേருந்து മറ്റു പിള്ളേർ ഇங்கே വരും, നീ എന്താ പറയുന്നത്? ഇവിടെ വര വേണ്ടാന്ന് പറയുന്നു? ഇല്ല, നല്ല കോളേജ്, നല്ല ക്യാമ്പസാണ്. ഓക്കെ. ഹായ്. ഹൗ ആർ യു? ഫൈൻ. നീ ഇപ്പോൾ എന്താ ലാബിൽ എന്താ ചെയ്യുന്നത്? ഇത് SOM ലാബ്. ഓക്കെ. காலேஜ் பிடிச்சிருக்கா? ஒரு ஹாஸ்டலா இல்லை டே ஸ்காலரோ? டே ஸ்காலர். பஸ் வருதா உங்கள் ஊருக்கு? எத்தனை பஸ் வருது? ഇപ്പം ഞങ്ങളുടെ റൂട്ടിൽ ഒന്നേ ഉള്ളൂ. ഓക്കെ. ടോട്ടൽ 23 സംതിങ് ബസ് വന്നു. കേരളക്ക് വരുതല്ലേ? ஓகே. ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் PD மேடம் வந்தாங்க. ஸோ ஃபிசிக்கல் டைரக்டர்கிட்ட பார்த்து கேட்கணும்னு நினச்சேன். ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஜிம் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன மாதிரிலாம் இங்கே ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிங்க நம்ம வந்து PD மேடம் எடுத்துகிட்டே கேட்போம். ஹலோ மேம். ஹாய் சார். ஹவ் ஆர் யூ மேம்? ஃபைன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். எப்படி மேடம் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் பார்த்தேன், எல்லா மாதிரி ஃபெசிலிட்டிஸுமே உள்ளே இருக்குது. பட் மழைங்கிறனால கிரவுண்டுக்குள்ளே என்னால் போக முடியல. என்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ்லாம் மேடம் இங்கே இருக்குது? சார் இப்போ எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோங்க சார். ஃபுட்பால், கபடி, பேட்மிண்டன், ஹாக்கி கொடுக்கறது இல்லைங்க சார். இங்கே ஹேண்ட்பால் கொடுக்குறோம், கொக்கோ இருக்குங்க சார்,
வாலிபால் இருக்குங்க சார். ஸோ இந்த மாதிரி இண்டோர் கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேரம், செஸ், டேபிள் டென்னிஸ் எல்லாமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க சார். ஸ்டூடெண்ட்ஸும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்துட்டு தான் நல்ல அப்போ வெளியிலாம் பார்ட்டிசிபேட் அலோவ் பண்ணுறாங்க. நிறைய பண்ணிட்டு இருக்கோங்க சார். நிறைய பிளேசஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸும். நல்ல இன்வால்மெண்ட்டோட வரதுனால எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்குது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களா? கொடுக்குறோங்க சார். நம்ம இயர்லி வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் கோட்டாஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அப்படின்ட்டு தான் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி நாங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாஸ் அலாட் பண்ணி தான் இருக்கீங்க. ஓகே ஓகே. இப்போ புதுசாக ஸ்போர்ட்ஸே தெரியாமல் ஒருத்தன் வர்றான், திடீர்னு இன்ட்ரெஸ்ட் இங்கே வந்து பார்த்தோன்னே உங்கள்கிட்ட கேட்குறான், அவனுக்கு நீங்கள் எப்படி ட்ரைனிங் கொடுக்குறீங்க? சரி, இப்போ அவன் வந்து எந்த கேமுக்கு ஃபிட் ஆகிறான்னு நாங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுவோம். ஏன்னா அவன் எடுத்தோடனே நாங்கள் எந்த கேம்லேயும் போட முடியாது. அவன் என் பாடி ஸ்ட்ரக்சர்லாம் எந்த கேமுக்கு செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு உண்டான ஃபிட்னஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை வந்து ஸ்போர்ட்ஸ்குள்ளே என்டர் பண்ணுவோம். இது இப்போ ஜிம்முக்கும் ட்ரைனர் தனியாக போட்டிருக்கீங்களா மேடம்? சார், ஜிம்மு மேக்ஸிமம் நாங்கள் தான் பார்த்துக்குறோங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸில் இருக்கிற பசங்க இங்கே மேக்ஸிமம் இருக்காங்க. ஸோ அதுக்கு உண்டான ட்ரைனிங்ஸ் தான் நாங்கள் கொடுக்கணும். மேக்ஸிமம் நாங்களே எல்லாமே ஓவராலாக பார்த்து பண்ணிக்கோங்க சார். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுங்க ஃபிசிக்கல் டைரக்டர் இங்கே ஃபோர்ஸ் ஃபெசிலிட்டிங்கிறது எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? சார், ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்வால்மெண்ட்டோட வர்றது ரீசனே வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறதுனால தான். ஏன்னா அவங்க எதுவும் பண்ணலை அப்படின்னா யாரும் வரமாட்டாங்க இங்கே. ஸோ அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட்ஸ்னால தான் இங்கே எல்லாமே அச்சீவ் பண்ண முடியுது. ஓகே, அப்போ உங்கள் காலேஜுங்கிறதுனால தான் அப்படி சொல்கிறீங்க? ஷுவருங்க சார், இது என்னோட காலேஜ் தான் நான் சொல்லுவேன். ஓகே ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூங்க சார். சார், இப்போ நடந்து அப்படியே காலேஜ் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். வரும்போது பார்த்தா திடீர்னு மெடிக்கல் அண்ட் கவுன்சிலிங் ரூம் போட்டுருந்தாங்க. இந்த ரூமில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எமர்ஜென்சி கேசஸ்க்கு வந்து ஒரு மெடிக்கல் ரூம் இருக்கிறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். அது ஆக்சுவலாக ஏஐசிடி நாம்ஸ்லையும் இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சாரி, இங்கே டாக்டர் இல்லை போல இருக்குது. லஞ்ச் டைம் இருக்கிறனால வெளியில் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு பார்க்குறதுக்கு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு மெடிக்கல் பெட் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டிகிராஃப்ட் ஃபிசிக்கலி சேலஞ்ச் இருக்கிறவங்களுக்கு வந்து இல்லை அது உட முடியாதவங்களுக்கு வந்து போகிறது ஒரு வீல் சேர் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது இங்கே வந்து எல்லா பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. இன்னும் ஒரு எமர்ஜென்சி கேசஸ் அப்படிங்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து டக்குன்னு பார்த்துட்டு எமர்ஜென்சிக்கு நம்ம வந்து மெடிக்கல் எடுக்கிறதுக்கான நல்ல ஃபெசிலிட்டியுமே இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது நம்ம பார்க்கலாம், போய் பார்க்கலாம். ஸோ இந்த பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல் டிபார்ட்மெண்ட் புதிய டிபார்ட்மெண்ட் நான் ஓப்பனிங்லேயே சொன்னேன். நம்ம இந்த லேப்லலாம் போய் பார்த்தோம், ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணோம். இங்கே ஒரு ப்ரொஃபஸரை நம்ம வந்து மீட் பண்ணோம். பட் இதை பற்றின இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் வந்து பப்ளிக் வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அதனால் அதை பற்றி நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் ப்ரொஃபஸர் நம்ம கேட்போம், அவர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஹாய் சார். ஹாய் சார். ஹவ் ஆர் யூ சார்? ஃபைன் சார். குட். ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை இங்கே பார்த்ததில். சார், இப்போ இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பயோகெமிக்கல் அப்படிங்கிறது வந்து நியூ காம்பினேஷன். இப்போ நம்ம காலேஜை பொறுத்தவரை ஒரு செட்டு வந்து வெளியில் போயாச்சு. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே என்ன இருக்குன்னு தெரியும். இப்போ இதில் என்னெல்லாம் சார் படிப்பாங்க சார்? ஆக்சுவலாக வந்து இந்த 3 ஸ்ட்ரீமாக பிரிக்கிறோங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வெறும் பயோடெக்னாலஜிக்கு வந்து 2 ஸ்ட்ரீமில் ஒன்று வந்து பிஎஸ்சி கோர்ஸில் வருது, ஒரு பிடெக் கோர்ஸ் வருது. நாங்கள் என்ன பிடெக் இன் பயோடெக்னாலஜி பயோகெமிக்கல் கோர்ஸ் இப்போ லைஃப் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் படிப்பாங்க, இன்ஜினியரிங் பயோ இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் படிப்பாங்க, ப்ளஸ் கெமிக்கல் சப்ஜெக்ட்ஸ் படிப்பாங்க. ஸோ 3 கோர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா எங்களோட ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஸ்ட்ரீம்லேயும் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ பிளேஸ்மெண்ட் சார் ஆயிருக்கு? 85% ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க. 2 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராட் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹைட்ரேட்ஸ் அண்ட் அப்ராட் ட்ரை. எவ்வளோ சேலரி சார் நார்மலாக கிடைக்கும்? சார் சேலரி வந்து நீங்கள் ஐடி ஃபீல்டோட கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக தான் இருக்கும். பட் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா போக போக 1 இயர் ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் மினிமம் 30,000 வந்து இப்போ இந்த ஃபியூச்சரில் வந்து இந்த ஹெல்த் கேர் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ரொம்பவே க்ரோத் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இவங்கள போய் ஒர்க் பண்ணலாம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்டர் கோவிட் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மெடிசன் பேஸ்டு தான் வந்துச்சு. இப்போ அதை வந்து உங்களுக்கு வந்து டு ஃபார்மா பேஸ்டோ இல்லை வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் பேஸ்ட் மெத்தட் பண்ணாக்கும் எல்லாத்துக்குமே வந்து பயோடெக்னாலஜி வந்து மெயின் கோர் படிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் பிளேஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு கோர் பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரியல் பிளேஸ் ஆயிருக்காங்க, ப்ளஸ் ஃபுட் டெக்லையும் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ படிக்கலாமா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க. நீங்கள் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கனால நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரை வந்து இது வந்து மெயினாக வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீட் எக்ஸாம் போஸ்ட்லேயே பார்த்து மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க சார், ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு கிடைக்காத சப்ஜெக்ட்டில் என்ன போகலாம் அப்படி பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பயோடெக்னாலஜி தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் அது ஒரு சாஃப்ட்வேர் போனோன்னாக்கா எனக்கு டோட்டலாக டிஃபர் ஆகும். இப்போ இதே ஃபீல்டு தான். இப்போ நான் வந்து ஒரு டாக்டர்னா அவங்க மருந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, பட் நம்ம என்னன்னா அங்கே தான் மருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ப்ரொடக்ஷனே நாங்கள். ஸோ அப்போ வந்து அவங்களோட இருக்கிற நம்மள தான் நம்ம நிறைய கற்றுக்குவோம். எங்கள் ட்ரபிள் ஷூட்டில் அவங்களுக்கு என்ன ப்ராசஸ் தான் தெரியும். இப்போ இந்த தலைவலிக்கு இந்த மருந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது எப்படி ப்ராசஸ் ஆகுது, எப்படிலாம் வந்து காம்பினேஷன்ஸ் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் நடக்குது, எது சைட் எஃபெக்ட் இருக்குதா, ஹியூமன் நடக்குதா இல்லை அனிமல்ஸ் நடக்குதா, எல்லாமே வந்து ஸ்டடி பண்ணி தான் ஒரு ட்ரக்ஸோ ஒரு டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸோ நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். எல்லாத்துக்குமே வந்து ஒரு பயோடெக் ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் வந்து வெரி இம்பார்ட்டன்ஸ். நாட் ஒன்லி ஃபார் உங்களுக்கு இப்போ நான் இண்டஸ்ட்ரியல் வேணும் சரி, கோ ஃபார் ரிசர்ச். ரிசர்ச்சில் நிறைய பிளண்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியா மட்டும் இல்லை, அப்ராட்லாம். இந்த அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈகராக நிறைய கற்றுக்குறாங்க சார். நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நாட் ஒன்லி ஃபார் சப்ஜெக்ட்ஸ்
அப்பார்ட் ஃப்ரம் என்னெல்லாம் போயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ சொல்லிட்டு இருக்கோம். ஏஐ இப்போ வந்து பயோடெக்னாலஜியில் என்னெல்லாம் இருக்குங்கிறது நான் சப்ஜெக்டாக படிக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அட்டானம்ஸ் முன்னாடி இதெல்லாம் கிடையாது. இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் அட்டானம்ஸ் ஆனாலும் இதெல்லாம் வந்து அடிஷனல் சப்ஜெக்ட் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். சூப்பர். ஸோ அவங்களுக்கு வந்து வெறுமனே ரெகுலராக எல்லாம் படிக்காமல் நாங்கள் வந்து அடிஷனல் கோர்சஸ் கொடுக்குறப்போ அவனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பரவாயில்ல நம்ம டிஃப்ரெண்ட்டாக படிக்கிறோங்கிற ஒரு ஃபீல் வந்து கொடுக்குறோம். எனவே ரொம்ப சந்தோஷம் சார், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ. நீங்கள் நிறைய நம்ம இன்னும் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. காலம் டைம் இல்லாதனால நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம வந்து ஜேசிடி கேம்பஸுடைய ஃபுட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள உள்ள இருக்கோம். இந்த ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து இதில் என்ன மாதிரி ஸ்கோப் இருக்குது, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி லேர்ன் பண்ணுறாங்க, இங்கே என்ன பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, இங்கே லேபில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயமும் நம்ம பார்க்கலாம். நான் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு பார்த்தேன், ஹெச்ஓடி சாரி மீட் பண்ணணும்னு பார்த்தேன். ஏற்கனவே ஹெச்ஓடி சாரை பார்த்து நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ இதை பற்றி இன்னும் கரெக்டாக சொல்கிறது ஹெச்ஓடி சார் தான் சொல்ல முடியும். இங்கே ஒரு 6 டிஃப்ரெண்ட் லேப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 6 லேப்புமே நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ பேசிக்காக ஒரு ஃபுட் டெக்னாலஜியில் வரக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வந்து இவங்க ப்ராக்டிக்கல் லேர்னிங்கான நிறைய செட்டப்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஹலோ சார். ஹலோ, நைஸ் மீட்டிங் சார். அகைன் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்க. உங்களை மாதிரி சீனியர் வந்து பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி நான் உங்கள்கிட்ட பார்க்கணும்னு நினச்சேன். சார் சார் இன்னைக்கு ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாலே ஸ்டூடெண்ட்ஸுடைய மத்தியில் நம்ம வந்து நிறைய பேர்ட்ட பேசிட்டோம். ஓகே சார். ஃபுட் டெக்னாலஜியில் என்ன மாதிரி ஸ்கோப் இருக்க போகுது அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்குறாங்க. ஓகே. இப்போ இதில் நல்ல ஸ்கோப் இருக்கா, இதை படிக்கலாமா, இதுக்கெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா கரெக்டாக அப்படிங்கிற கொஸ்டின் என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சார். ஓகே சார். எப்படின்னு சொல்லுங்கள் சார். அதை சரி சார். இப்போ ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிறது இட் இஸ் எ ஸ்பெஷல் கோர்ஸ். It evolved from agricultural engineering, but now we are having around 20 colleges which are offering food technology in engineering and tech, because most of the people are confusing this course with the nutrition and dietetics, which is coming under arts and science category. This is purely engineering. Here we will be teaching students regarding various industrial aspects of food processing, storing, and up to the marketing, designing of equipments with relevant to food industries. All these things will be dealing, sir. இப்போ இந்த ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ சார், ஒரு இப்போ இந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம இப்போ இந்தியன் சினாரியோவில் என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அளவுக்கு பிளேஸ் ஆயிருக்காங்க, நம்ம என்ன ஆயிருக்காங்க சார். நம்ம மோர் தென் 80% வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ இதுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா வேரியஸ் லெவல்ஸில் இருக்குது சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஆடிட்டிங்கில் போகலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்னா ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்டர்ஸுங்கிறது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் அது. அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல் சம்மந்தமாக ஃபுட் கம்பெனிஸில் நிறைய எடுக்கிறாங்க. அப்புறம் ப்ராடக்ட் ஆப்டிமைசேஷன், டிசைன், புது ப்ராடக்ட்லாம் வருதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கன்ஃபெக்ஷனரிலாம் பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸில் புது வெரைட்டி வருது. இப்போ எக்ஸ்ட்ரூடட் ப்ராடக்ட் சொல்கிறோம். இப்போ குர்குரே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போது லேட்டஸ்ட்டாக இன்ட்ரோடியூஸ் ஆனதான். முன்னாடி அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் நல்லா அந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேல் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஜூஸஸ், ஜாம் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது. அப்புறம் மெரைன் ஃபுட்ஸ் சம்பந்தமாக எல்லாமே பவுல்ட்ரி அண்ட் மெரைன் ஃபுட்ஸுக்கு ரிலேட்டடான ஜாப்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஜாப்ஸ் வந்து போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரி லெவலில் இருக்குது. இஃப் தே வாண்டட் டு pursue higher studies na they can go up to PhD or post PhD. போய்க்கலாம், PhD போய்க்கலாம். IIT NIT எல்லாருமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஈவன் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இப்போது நீட்டு கிளியர் பண்ணி ரீசெண்டாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 2 பேர் போயிருக்கிறாங்க. ஒருத்தர் நிப்டம் போயிருக்காரு, ஒருத்தர் IITயில் போயிருக்கிறாரு. வெரி குட் சார், சூப்பர். ஆன் த ஹோல் இப்போ இந்த இது வந்து படிக்கிறாங்க அப்படின்னா ஃபியூச்சர் ஸ்கோப் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஃபியூச்சர் ஸ்கோப் இப்போ வந்து மேபி தெரிஞ்சிடும். கொஞ்சம் நமக்கு 2020 மீண்டு வந்துட்டோம். கொரோனா சமயத்திலே உங்களுக்கு தெரியும் the industry which is survey ஆனதே வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி தான் சர்வே ஆச்சு. ஏன்னா அது வந்து irreplaceableங்க. வேற எந்த இண்டஸ்ட்ரியும் it cannot replace this food industry. One more thing, population is also increasing. With the limited resources we have to face all these things. ஸோ அப்போது கட்டாயமாக வந்து நமக்கு ஃபுட்டுக்கு ரிலேட்டடான வாண்டட் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ ரீசெண்ட் பட்ஜெட்டில் கூட நீங்கள் பார்க்கலாம், அக்ரிகல்ச்சருக்கு தான் வந்து அவ்வளவு அதாவது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, நிறைய அலாட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கும் நிறையா கொடுத்துருக்காங்க. ஈவன் மெரைன் ஃபுட்டு ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து நிறைய அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, பாலிசியில் இது பண்ணியிருக்காங்க. இனிமேல் உங்கள்கிட்ட பேச நல்ல கிளாரிட்டி கிடைச்சது, மக்களுக்கும் அது நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் சார். தேங்க்யூ சார். நம்ம ஹெச்ஓடி சார்ட்ட பார்த்து பேசணும், அவர் அப்படியே எல்லாருமே கொஞ்சம் காமிங்கன்னு சொன்னேன். இப்போ வந்து ஃபுட் மைக்ரோபயாலஜி லேப் அப்படிங்கிற லேப்குள்ளே நம்ம போகிறோம். இங்கே லேப் நடந்துட்டு இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ லேர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அவங்கள ஏதோ மைக்ரோஸ்கோப்பில் வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இருந்தாலும் இங்கே என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசைப்பட்றேன். அதனால் சார் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நான் கொஞ்சம் பேசுகிறேன் சார். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஏதோ பயங்கரமாக படிச்சுட்டு இருக்கிறீங்க. ஓகே மேடம், உங்கள் பேருங்க மேடம்? பிரியங்கா சார். பிரியங்கா, ஓகே. எங்கேருந்து மேடம் வரீங்க? சார் நான் பிச்சனூர். ஓகே. நீங்கள் இங்கே என்னவா இருக்கீங்க? சார் நான் இங்கே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சார். ஓகே. எத்தனை வருஷமாக இருக்கீங்க? 3 years சார்.
ஓ 3 வருஷமாக இருக்கீங்களா? Yes, sir. ஓகே. இந்த ஃபுட் ப்ராசஸிங் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இல்லை Yes, ஃபுட் sir. டெக்னாலஜி அப்படிங்கிறது இதுக்கு என்ன மாதிரி ஸ்கோப் இருக்குது? ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இதை படிக்கிறாங்க? சார் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா தே கேன் கோ ஃபார் குவாலிட்டி கண்ட்ரோல், ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், அண்ட் தே கேன் ரைட் மெனி டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் டு ஃபுட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், R&D. ஸோ இதெல்லாம் நிறைய ஸ்கோப் வந்து நிறையா இருக்குன்றீங்க. Yes, sir. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இங்கே எல்லா ஃபெசிலிட்டி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எஸ் சார், எல்லாமே இருக்குது சார். இங்கே எத்தனை லேப் இருக்குது? 6 சார். 6 டிஃப்ரெண்ட் லேப்ஸ் இருக்குது. ஏதாவது 2 லேப் பேர் சொல்லுங்க பார்ப்போம். சார் பேக்கிங் அண்ட் கன்ஃபெக்ஷனரி, ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் ப்ரிசர்வேஷன், அப்புறம் ஃபுட் மைக்ரோபயாலஜி லேபு, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸு, ஃபுட் அனாலிசிஸ் லேபு, ஃபுட் ஓகே ஓகே கெமிஸ்ட்ரி ஓகே ஓகே. இப்போ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நான் பேசட்டுமா? Yes, sir. ஓகே. ஹாய்மா. sir. How are you? I'm fine, sir. So you are from? I'm from Munnar, sir. Munnar. What's your name? Joshvin. How do you feel about this campus, right? It's good. Okay. You are from which department? Second year food Second year technology. food technology. What are you doing here actually? I'm using microscope Yes, you are using a microscope to identify microorganisms or tiny particles in the food. in Okay. Practical learning எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. நீங்க ஹாஸ்டல் டேஸ் ஸ்காலரா? ஹாஸ்டல். ஓகே. இப்போ உங்க மூணாலேருந்து இங்கே யாராவது வரணும்னு நினைக்கிறாங்க படிக்கிறதுக்கு, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இங்கே ஃபுட் டெக்னாலஜி நல்லா இருக்கு. உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குனால சொல்லுவீங்களா இல்லை ஜென்ரலாக? இல்லை சார், ஜென்ரலாக ஃபுட் டெக்னாலஜி வந்து இந்த காலேஜில் மற்ற டிபார்ட்மெண்ட்லாம்? மற்ற டிபார்ட்மெண்ட் ஓகே சார், பட் ஃபுட் டெக்னாலஜி பெஸ்ட். இதனால உங்கள் டிபார்ட்மெண்ட் விட்டு கொடுக்க மாட்டீங்க? விட்டு கொடுக்க மாட்டேன் சார். ஓகே. கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிடலாம் நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்குது சார். ஐ கேன் ப்ளேஸ். டெஃபினெட்லி. எவ்வளோ சேலரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? 7 or 8. 8 லட்சமாவா? வாங்கிடுவீங்களா? வாங்கிடுவேன் சார். வெரி குட், வெரி குட். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இப்போ. ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி உண்மையிலேயே சொல்கிறீங்களா எப்படிங்க? ரியலி சார். ரியலி. ஓகே, தேங்க்யூ. இல்லை ஸ்டாஃப் கூட நிற்கிறாங்க அதை பயன்? இல்லை சார், நான் நிஜமாக ட்ரூவாக சொல்கிறேன் சார். சரி, தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஜேசிடி இன்ஸ்டியூஷனுடைய பிளாக் 2 நியூ ஹாஸ்டலில் நம்ம உள்ளே இருக்கோம். ஏற்கனவே வந்து ஒரு ஓல்டு ஹாஸ்டல் வந்து நமக்கு இருக்குது, அங்கேயுமே நல்ல ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. இருந்தாலும் இன்னும் வந்து இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஏசி ரூம் ஃபெசிலிட்டிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரூமை பொறுத்தவரை வந்து உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஏசி ரூம் இருக்குது. மொத்தம் இந்த மாதிரி வந்து 10 ஏசி ரூம் வந்து நமக்கு இருக்குது. இந்த ஒரு பிளாக்ல நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு ஃப்ளோரில் வந்து 22 ரூம் இருக்குது. மொத்தம் 4 ஃப்ளோர், 88 ரூம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து இன்றைக்கி ஹைஃபையாக லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கோட ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வரீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ரூம் தான் நீங்கள் ஆக்குபை பண்ண போகிறீங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன சாம்பிள் எடுத்தோம். பழைய ஹாஸ்டல் நம்ம ஏற்கனவே வந்து கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் பாருங்கள். சரி, நம்ம அங்கே வந்து ஒரு மாடல் வந்து பார்த்தோம். இங்கே இருக்கிறது வந்து இன்னொரு மாடல் ரூமு. இப்போ இந்த ரூம் பாருங்கள், அந்த ரூம் இந்த ரூம் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூம் மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே புது கிளாஸரி செட்டர்ஸ்லாம் வந்து ஹை கிளாஸாக நம்ம நல்லா போட்டிருக்காங்க. வெஸ்டர்ன் டைப்பு மற்ற எல்லாமே ரொம்ப ஹை கிளாஸாக இருக்குது. இதுவும் வந்து ஒரு ஏசி ரூம், ஏசி ப்ரொவிஷன்ஸோடு இருக்குது. இங்கே வந்து ஜென்ரலாக காமன் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, செப்பரேட் ஏசி ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது செப்பரேட் ரூமில் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ், அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 88 ரூம்ஸ் இருக்குது. நீங்கள் தாராளமாக இப்போ நீங்கள் வரும்போது ரெடி டு ஆக்குபை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபெசிலிட்டிஸ் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ஹலோ டூட்ஸ், நம்ம இப்போ ஜேசிடி இன்ஸ்டியூஷனில் உள்ளே இருக்கோம். இப்போ ஜேசிடி இன்ஸ்டியூஷனில் ஜேசிடி காலேஜினுடைய சீனியர் பிரின்சிபல் சார் டாக்டர் எஸ் மனோகரன் சாருடைய கேபினில் இருக்கும். ஸோ உங்கள் சார்பாக நம்ம இன்றைக்கி ஜேசிடி இன்ஸ்டியூஷனை வந்து நான் சுற்றி பார்த்தேன். அந்த காலேஜில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தோன்னே இந்த காலேஜில் வந்து கோர் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கிறத நம்ம வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கிறோம். அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் ஒவ்வொரு லேபும் எப்படி இருக்குங்கிறது வீலாக கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை தாண்டி சில கேள்விகள் வந்து நம்ம இன்றைக்கி நம்ம டாக்டர் மனோகரன் சார் பிரின்சிபல் சார்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டோம். சார்கிட்ட டைம் கேட்டிருந்தோம். ஸோ அவங்களோட பிஸி ஷெடியூல் நமக்காக டைம் கொடுத்துருக்காங்க. உங்கள் சார்பாக சில கொஷின்ஸ் நான் சார்கிட்ட வைக்கிறேன். ஸோ இந்த கேம்பஸை பற்றி நீங்கள் இன்னும் மேலே நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹலோ சார், நைஸ் மீட்டிங் யூ சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அகடமிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ரிசர்ச். இப்போ ஜேசிடி இன்ஸ்டியூஷனில் லாஸ்ட் 2 years பிரின்சிபல்ஷிப் எடுத்திருக்காங்க. சார் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் வந்து அட்டானமியாக இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம ஜேசிடி இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த வருஷம் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போயிருக்கிறாங்க. இப்போ பாலிடெக்னிக் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் என்ஹான்ஸ் பண்ணி நியூ பிரின்சிபல்ஸ் போட்டு ஒரு சின்ன ஒரு ரீவேம்ப் வந்து நடந்திருக்குது. இவங்க நெக்ஸ்ட் லெவல் க்ரோ ஆகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட இவங்க போயிட்டுருக்காங்க. மேனேஜ்மெண்ட்டுமே ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது சார் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6 இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் பார்த்தேன் நினைக்கிறேன். ஒரு 6 இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிசர்ச் லெவலில் வந்து இவங்களுடைய நெக்ஸ்ட் திங்கிங் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் காமிக்குது. அப்போ இவங்களுடைய ப்ரொஃபைல் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம அதில் பார்த்தோம். சார் இருந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு 6 இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க.
இன்னும் 2 இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் வந்து கியூவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து சார் கூட எனக்கு தெரியும். எனக்கு இமீடியட் சீனியரும் கூட. இப்போ நாங்கள் 2 பேருமே ஒரே கைடு கூட தான் வந்து பிஹெச்டியும் பண்ணோம். ஸோ அன்னைய டேட்லேருந்து இன்னைய டேட் சாருடைய ப்ரொஃபைல் என்னன்னு தெரியும். ஸோ இன்னமும் இந்த காலேஜ் வந்து டெஃபினட்டாக ஒரு புதுசான ஒரு டைமென்ஷனுக்கு மூவ் ஆகுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு இருக்குது. அதை உங்களுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு புது முயற்சி தான் இது. இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்ற நம்ம பாயிண்ட்டு. ஏற்கனவே மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக நல்லா கைட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பார்க்குறோம். மெக்னானிமஸான ஒரு பில்டிங் நான் உள்ளே வரும்போதே ஒரு கோட்டை மாதிரி தான் இருந்துச்சு அது ஆக்சுவலாக. ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம உள்ளே போய் இந்த ஒவ்வொரு லேபும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கோரில் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு இண்டஸ்ட்ரியல் மாடல் வச்சுருக்கிறது நம்ம பார்க்க முடிஞ்சது. அந்த இதில் எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். இப்போ உங்களுடைய நெக்ஸ்ட் பாயிண்ட், இப்போ நம்ம NAC வாங்கிட்டோம், NBA வாங்கிட்டோம், அட்டானமி வாங்கிட்டோம். இப்போ அட்டானமஸ் வாங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் மைண்டில் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணணுன்ற ஒரு பாயிண்ட் நீங்கள் வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக. ஸோ நம்ம பப்ளிக் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கேம்பஸ்க்கு வரணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம் சார்? ஆக்சுவலாக வந்து அடுத்த மூவ் வந்து R&Dயில் வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் சுட் ஹேவ் அ செப்பரேட் ஐடென்டிட்டி. அதுக்கு வந்து ரிசர்ச் ப்ரொஃபஸர்ஸ் நிறைய பேர் தான் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த வருஷம். ஆஃப்டர் அட்டானமி அதுக்கு பின்னாடி ரிசர்ச் ப்ரொஃபஸர்ஸ் நிறைய அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 1 இயர்க்குள்ளே வந்து ஆல் தி டிபார்ட்மெண்ட்ஸ், கோர் இன்ஜினியரிங் மட்டும் இல்லாமல் ஃபுட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டு, பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, ப்ளஸ் பெட்ரோலியம் பெட்ரோகெமிக்கல், இது எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஆத்தரைஸ்டு ரிசர்ச் சென்டர் வாங்குறது எங்களுடைய அடுத்த மூவாக வச்சுருக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் மூவுங்க. ஓகே. இப்போ எனக்கு வந்து சார் நான் நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு வந்து நல்ல மார்க் இருக்குது, ஓரளவுக்கு 22 வயசு இருக்கேன், எனக்கு எங்கேயாவது ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப கேட்பாங்க. இப்போ அந்த மாதிரி நம்ம மேனேஜ்மெண்ட்டு வந்து என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க? ஸோ அது அப்படியே நீங்கள் சொன்னீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற பாயிண்ட்டில் தான் சார். ஆக்சுவலாக மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லாவே பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து செப்பரேட்டாக இங்கே ஒரு டீமே இருக்குது. நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் தலைமையில் வந்து அவரை கான்டாக்ட் பண்ணால் போதுங்க. நம்ம காலேஜுக்கு விசிட் பண்ணிங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இருப்பார், அவர் கைட் பண்ணுவார். என்னென்ன ரேஞ்சில் எப்படி எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி டிசைடட் அண்ட் வி கேவ் ஃப்ரம் 4 to 5 years. ஆமாம், அதிலிருந்தே வந்து பண்ணிட்டு இருக்குதுங்க. அதனால வந்து அந்த ஸ்காலர்ஷிப்ங்கிறது வந்து நாட் அ மேட்டர். அது எல்லாருமே வந்து எல்லாத்துக்குமே கல்வி போய் சேரணும், அதாவது காசு இல்லைங்கிறதுனால கல்வி கற்க முடியல அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வரக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து நாங்கள் கிளியராக இருக்கிறோம். சூப்பர். ஸோ அப்போ உங்களை வந்து அணுகுனாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக டெஃபினட்டாக வந்து நாங்கள் பண்ணி கொடுப்போங்க. ஓகே மக்களே, நீங்கள் இதுதான் நீங்கள் உங்களுக்காக நான் ஒரு கொஸ்டினை வச்சேன் சார். நான் நல்லா படிச்சிருக்கேங்க சார், எனக்கு இந்த மாதிரி கோர் இன்ஜினியரிங் படிக்கணும் ஆசையாக இருக்குது சார், இவ்வளோ பிளேஸ்மெண்ட் இருக்குன்னு நான் இப்போ தான் பார்க்குறோம், 1 கோடியில் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம JCT இன்ஸ்டியூட் நேரடியாக வாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் வந்து பாருங்கள், உங்கள் மார்க் என்ன அப்படிங்கிறத கேளுங்க. ஈவன் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கவுன்சிலிங் போகிறதா இருந்தாலும் கவுன்சிலிங் பண்ணி ஃபோன் பண்ணி கேளுங்க, எனக்கு இந்த மாதிரி கவுன்சிலிங்கில் உங்கள் கேம்பஸ் எடுக்கலான்னு இருக்கேன், உங்கள் கேம்பஸை பார்க்கணுன்னு இருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக என்ன பொறுத்த வரைக்கும் காலையிலேருந்து நான் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்ததில் இந்த கேம்பஸ் பொறுத்தளவில் வந்து உண்மையிலே ஒரு வைப்ரண்ட்டாக, குறிப்பாக கோர் இன்ஜினியரிங் ரொம்ப வைப்ரண்ட்டாக, இப்போ ரீசெண்டாக வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸும் ஆரம்பிச்சிருக்காங்க. அட்டானமஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும்போது இவங்க நெக்ஸ்ட் லெவல் ஒரு மூவ் கொடுக்குறாங்க, நெக்ஸ்ட் லெவல் ஒரு இது போவாங்க அப்படிங்கிறது வந்து என்னுடைய பாயிண்டில் தெரியுது. அதை நம்ம பிரின்சிபல் சார்ட்டி பேசணும், பிரின்சிபல் சார் அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரின்சிபல் சாருடைய ஒரு கைடன்ஸில் இன்னும் நிறைய சீனியர் ஃபேக்கல்டிஸ் இங்கே இருக்காங்க. ஆன் த ஹோல் கண்டிப்பாக JCT உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஸ்டியூஷனாக இருக்குங்கிறது தான் என்னுடைய ஒரு சஜஷன் நோட்டாக நான் வைக்கிறேன். ஹலோ சார். ஹலோ சார், நைஸ் மீட்டிங் யூ சார். ஸோ என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிறாங்க, நம்ம வந்து நம்ம காலேஜை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இன் ஜென்ரலாக பொதுவாக கேட்குறாங்க, ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டோடைய தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம போய் படிக்கிறோம், ஸ்பெண்ட் பண்ணுறோம், அட் தி எண்ட் ஆஃப் த டே ஒரு பிளேஸ்மெண்ட் கிடச்சிடாதா, ஒரு நல்ல சேலரியில் வராதா அப்படிங்கிறது கேட்பாங்க. இப்போ அந்த ஆஸ்பெக்டில் வந்து சார் நம்ம இன்ஸ்டியூஷனாக வந்து அன்றைக்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1 crore சேலரி 60,000 பர் மந்த் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்தாங்க. ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. எப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கோர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டில் குறிப்பாக பெட்ரோலியம் பெட்ரோகெமிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராட், ஸோ அப்ராட் பிளேஸ்மெண்ட்ஸ் இங்கே சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சுது. இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம இன்டர்னல் டொமஸ்டிக் லெவலில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அப்போ நம்ம ஆவரேஜ் சேலரி வந்து ஒரு 3 lakh அப்படிங்கிற மாதிரி 3 lakhs to 5 lakhsங்கிற மாதிரி ஆவரேஜ் சேலரி கொடுத்துருந்தீங்க. இப்போ நம்ம ஆஸ் அ ஒரு பிளேஸ்மெண்ட் டைரக்டர் சார், இப்போ நம்ம என்ன மாதிரியான ட்ரைனிங்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறோம்? In training and placement department, we concentrate in building the career right from the first year onwards. Super. Because the students who are reaching us are from the downtrodden area and they may not be have a confidence to build up their career. So they may be from a local regional language. They will not have a confidence to how I can speak in front of somebody else, how I'll be able to introduce myself, how I will be able to get a job in MNC companies. So those confidence has to be built up right from the first year onwards. Exactly, sir. So initially we will be just having an ice breaking session for them to
realize where they are potential and how to pull out them and create them in front of the world. So the first session will be the first year. We will be just giving the skills of communication skills. It is not that, it is not about the English language, it is about the Tamil language also. Good. So whatever the hidden agenda is there in the students, that will come out and break. And once he has broken everything, we will automatically provide them an input to realize himself as a leader in front of others. Good. So that is the thing. So the first year we will be concentrating on communication skills, and the second year we slowly get into the other agendas. So the second year we will be starting with the aptitude skills. Trainings and all. Okay. And the soft skills trainings in such a way that he want to get into a confidence that he can attend an interview without any difficulties. சார் இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம், நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்கோம். கோர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பாயிண்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம காலேஜ் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி ஆஸ் அ பிளேஸ்மெண்ட் டைரக்டர் நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? So when coming to the placements, so we are doing a marvelous job in terms of placements. Okay. So that too, we had abroad placements. Ah. So on campus abroad placement is the theme of the JCT. Oh. So that we stand. So our target in the coming year is that we want to give at least minimum 100 online abroad placements. Okay. So the salary target is, the number is 1 crore. Oh. So actually, no, I just witnessed those things also earlier. Yes, sir. They were giving a lot of placements in terms of core. Okay. Coming to the domestic part, sir. Yes, sir. What is your placement record? So the previous year we had an average salary of 6 lakhs per annum, and this year we are planning to have minimum 25 lakhs per annum. Okay. So that will be the target, and we are working on it. Okay. And we are already in move with the companies which are paying higher salary as we expected. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிடி இன்ஸ்டியூஷனில் வந்து நம்ம இருக்கோம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ கராத்தா ப்ராக்டிஸ் பண்ணதை நீங்கள் பார்த்தீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கராத்தா ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ அப்படிங்கிற பாயிண்ட்டில் வந்து அவங்களுக்கு லீஷராக சொல்லி தராங்க. அவங்களுடைய தற்காப்பு கலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுறதை நீங்கள் பார்த்தீங்க. ஒருத்தர் வந்து எப்படி ஃபைட் பண்ணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சாம்பிள் காமிச்சிருக்கேன். ஸோ அவங்கள்ட்ட கேட்போம் இதை என்ன பண்ணுறாங்க, இது எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்போம். ஹாய். ஹாய். ஹவ் ஆர் யூ? ஃபைன். ஃபைன். ஹவ் டு யூ ஃபீல் அபவுட் திஸ்? எப்படி இந்த கராத்தா ப்ராக்டிஸ் பண்ணி பயங்கரமாக என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப நல்லா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஒரு நல்ல ஒரு இதுதான். ஸ்போர்ட்ஸ் அண்ட் தைரியமாக இருக்கலாம் கேர்ள்ஸ் எல்லாருக்கும். நல்ல விஷயம். நம்ம அவங்க தைரியமாக இருக்கலாம்னு சொன்னாங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆமாம் சார், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இந்த காலகட்டத்தில் வந்துட்டு செல்ஃப் டிஃபென்ஸ்னு ஒன்று கேர்ள்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தேவை இல்லையா? அதனால் கராத்தேன்றது ஒரு பெஸ்ட் செல்ஃப் டிஃபென்ஸாக தான் நான் பார்க்குறேன். அதனால் கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு இது இம்பார்ட்டண்ட். ஓகே. நீங்கள் நம்ம கேம்பஸில் கொடுக்குறது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இங்கே வந்துட்டு நிறைய பேர் வெளியே வந்துட்டு அமௌண்ட் கொடுத்து கற்றுட்ருக்காங்களே, ஆனால் இந்த கேம்பஸில் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. காலையிலேருந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஜேசிடி இன்ஸ்டியூஷன்ஸை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். என்ட்ரன்ஸ்லேருந்து கோல்டு மெடல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் பார்த்தோம். ஸோ ஓகே, கோல்டு மெடல் இருக்கும்போது எங்கள் அகாடமிக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்கிற ஒரு பாயிண்ட் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே வந்து போய் முதல்ல பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தேன், பெட்ரோலியம் இன்ஜினியரிங் பார்த்தேன். அதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணோம். லேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே எக்ஸலண்ட்டாக. அதை கோர் இன்ஜினியரிங் பொறுத்தவரை நிறைய கிட்டத்தட்ட 4 கோடிக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வந்தது. ஸோ அங்கே பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலெலாம் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. 65 lakhs வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் அது. கோல்டு மெடலும் வாங்கியிருக்காங்க, பிளேஸ்மெண்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போகலான்னு பார்த்தா இசி டிபார்ட்மெண்ட்டை போய் பார்த்தோம். இசி டிபார்ட்மெண்ட்லேயும் நம்ம இருக்க எல்லா லேபையும் வந்து குறிப்பிட்டு போய் பார்க்கும்போது சாம்பிள் எடுத்து பார்க்கும்போது அங்கேயுமே நல்லா இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஜென்ரலாக இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு ஹாப்பியாக இருக்குது, ஃபுல்லாக நேச்சுரலி கனெக்டடாக இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட். நானுமே உங்களுக்கு காமிச்சது வந்து நேச்சுரலி கனெக்டான ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட். ஸோ இது எங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன்ஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஈவன் ஹாஸ்டல்ஸ்ட்டை பேசும்போது ஹாஸ்டல்ஸ் எங்களுக்கு நல்லா தான் சார் இருக்குது, ஃபுட் நல்லா இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸு, ஜிம் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஜிம்மில் இருந்தாங்க, அவங்களையுமே மீட் பண்ணோம். இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேர்ள்ஸுக்குமே ஜிம் வந்து ப்ரொவைட் பண்ணி அவங்களுமே ஜிம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்தை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ ஜிம்முமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும்போது அவங்க மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஃபிசிக் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுல்லாகவே வந்து மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ரீம் இன்ஜின் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பவர் ஜென்ரேஷன் அப்படிங்கிறத வந்து பக்கா மாடலாக போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக
ஸ்பெஷல் நான் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஒரு மாடலில் ஒரு லேபில் நான் வந்து ஒரு கேம்பஸில் எங்கேயுமே நான் பார்க்கல. அந்த மாதிரி ஒரு மாடல் எனக்கு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு ஆஸ் அ கோர் இன்ஜினியர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டாக இருந்தது. அதையுமே நான் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். அது போக சிவில் இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேப்ஸ் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ கோர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரைட் ஃப்ரம் த டே ஒன்லேருந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு குறிப்பிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேம்பஸை பொறுத்தவரை வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்த்தா, அதாவது பயோடெக்னாலஜி அண்ட் பயோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு ஒரு யூனிக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பேட்சையும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் 85% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குன்னு கூட சொல்லியிருந்தாங்க. நாட் ஓன்லி ஹியர் சார், ஃபாரின்லேயும் போய் நல்லா வந்து பிளேஸ் ஆகிறாங்க. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட் எக்ஸாமினேஷனில் எழுதி வந்து ஹையர் லெவலில் கூட ஐஐடிஸ்லாம் போய் இப்போ வந்து எம்இ எம்டெக் படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. அங்கேயும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணோம். அவங்களுமே வந்து எங்களுக்கு ரொம்ப இருக்குது சார், ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எல்லா தரப்பு மக்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர், திருப்பத்தூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தருமபுரி மாவட்டம், ஸோ இந்த மாதிரி கேரளா சைட்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மல்டிஃபுல்லாக இங்கே இருக்கிறாங்க. இன்னும் ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம மீட் பண்ணி பார்த்தோம். அவங்ககிட்டையும் பேசணும், அவங்களும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆன் த ஹோல் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேம்பஸில் வந்து உங்களுக்கு அகடமிக்ஸ் ஆகட்டும், அல்லது வந்து உங்களுக்கு லெபார்ட்டரி ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், இண்டஸ்ட்ரி பவர்டு லேப் கூட ஒரு ட்ரிபிளியில் வந்து ஒரு லேப் ஒன்று பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஸ்கில்டு பிளேசஸ், ஸ்கில்டு கோர்சஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம். பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து அந்த பிளேஸ்மெண்ட்டோட ஹெட்டை பார்க்கணும்னு நினச்சேன். நீங்கள் லீவில் இருந்தால் அவரை பார்க்க முடியல, நேரடியாக அவரை பார்த்து பேசணும்னு நினச்சேன். பட் ஜென்ரலாக பிரின்சிபல்கிட்ட நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டுமே இங்கே நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம். இருக்க இயர் பை இயர் வந்து எங்களுக்கு அதிகமாகிட்டே போகுது. எங்களோட ஆவரேஜ் சேலரி அப்படிங்கிறது ஒரு 4 lakhs 3 lakhsலேருந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து 10 lakhs வரைக்கும் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இன்னும் இந்த நம்பர்ஸ் நம்ம அதிகப்படுத்துறதுக்காக பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜேசிடி இன்ஸ்டியூஷனை பொறுத்தவரை இந்த வருஷம் அட்டானமஸ் ஆகிருக்காங்க. அது போக அவங்க ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே பாலிடெக்னிக் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து அதை ரன் பண்ணுறதுனால இப்போ நிறைய வந்து உங்களுக்கு குவாலிஃபைடான ஸ்டாஃப் மெம்பர்ஸ் நிறைய வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் நீங்கள் வந்து எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபீஸ் ரொம்ப கம்மியான ஃபீஸில் வந்து ஒரு ஃபீஸிபிளான ஒரு ஸ்டடீஸை வந்து ஹாப்பியாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா தாராளமாக படிக்கலாம். அது போக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பழைய பிளாக் ஹாஸ்டல் இருக்குது, நியூ பிளாக் ஹாஸ்டல் கூட இப்போ ஒரு 88 ரூமோட ஏசி ஹாஸ்டல்ஸ் வந்து இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அதனுடைய சாம்பிள் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ ஆன் த ஹோல் நம்ம ஜேசிடி இன்ஸ்டியூஷனில் படிக்கலாமா அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் பண்ணுறது எனக்கு நல்லா புரியுது. டெஃபினட்டாக இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கிளிப்பிங்ஸ் நீங்கள் நல்லாவே பாருங்கள். இந்த கிளிப்பிங்ஸ் நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்கணும் அதை அப்படியே இந்த கேம்பஸில் உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்க முடியும். நீங்களும் நேரில் வந்து பாருங்கள், நான் சொன்ன விஷயம் அப்படியே மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஒரு கம்மியான ஃபீஸில் ஒரு ஹாப்பியாக படிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட்டோட போகணுன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக என்வரான்மெண்ட் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன் தான் ஜேசிடி இன்ஸ்டியூஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய பேசுவோம். நம்ம வீடியோ முதல்ல பார்க்குறவங்களா இருந்தால் பிடிச்சிருந்தா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுங்க. தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பை பை. See you in the next video.